स्वेच्छा केसरिणः स्वच्छ स्वच्छाय आयासतेन्दवः त्रायन्ताम्बो मधुरिपो प्रपन्नार्तिच्छिदो नखाः. குணிபூத வியங்கியத்தினுடைய ஒரு இத பார்த்து முடிச்சோம் ஆக்சுவலி. सो अत्र हि वाच्यार्थो न अत्यन्तं संभावी न च असंभावी तस्मात् वाच्य व्यङ्ग्ययोः प्राधान्य अप्राधान्ये यत्नतः निरूपणीयेங்கிறது வரைக்கும் முடிச்சது. இந்த காரிக்கையில இருந்து ஆரம்பிக்கணும். सो प्रधान गुणभावाभ्यां व्यङ्ग्यस्य एवं व्यवस्थिते काव्ये ऊभे ततो अन्यत् यत् चित्रम अभिधीयते. இப்ப இந்த இடத்துல இருந்து வியங்கியத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வியங்கிய சூன்யம், வியங்கியமே இல்லாமல் இருக்கக்கூடியது சித்திர காவியம், அதம காவியத்தை பத்தி இங்க சொல்றார் உங்களுக்கு. அததான் இந்த காரிக்கையில இருந்து ஆரம்பிக்கிறார். பிரதான குண பாவாபியாம், பிரதானங்கிறச்சே பிராதான்யம், அதுக்கப்புறம் குணங்கிறச்சே அப்பிராதான்யம். வியங்கியத்தினுடைய பிரதான குணபாவாபியாம், பிரதானமாக இருக்கும் பொழுது வியங்கியம் பிரதானமாக இருக்கும் பொழுது துவனி காவியமாகவும், வியங்கியம் குணிபாவத்தை அடையும் பொழுது குணிபூத வியங்கியமாகவும் வியவஸ்திதே, இந்த மாதிரி நம்ம தீர்மானம் பண்ணி சொல்லும் பொழுது வியங்கியத்தினுடைய பிராதான்ய அப்பிராதான்யத்தை பேஸ் பண்ணி நம்ம வியங்கியத்தினுடைய பிரிவினையான துவனி காவியம் குணிபூத காவியம் அப்படிங்கறத சொல்லி முடிச்ச பிறகு வியவஸ்திதே உபே காவ்யே, இரண்டு வகைப்பட்டதான ஒரு காவியமானது வியவஸ்திதே சதி அப்படி தீர்மானம் பண்ணப்பட்ட பொழுது அந்யது, இத காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது எதுன்னா எது தது சித்திரம் அபிதீயதே. இந்த அப்பிராதான்யம் பிராதான்யம் இல்லாமல் வியங்கியமே இல்லாம இருக்கக்கூடியதான வியங்கிய சூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காவிய பிரபேதத்துக்கு சித்திர காவியம்னு பேரு. சித்திரம்ங்கிறது தான் அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம். चित्रम शब्दार्थ भेदेन द्विविधं च व्यवस्थितं तत्र किंचित शब्द चित्रम वाच्य चित्रम अतः परम. सो शब्द अर्थ भेदेन द्विविधं चित्रम, சித்திர காவியம் என்பது ரெண்டு வகைப்படுறது. ஒண்ணு சப்த சித்திரம், அர்த்த சித்திரம். காவிய பிரகாசத்துல முதல் உல்லாசத்திலேயே வந்துரும் உங்களுக்கு உத்தம காவியம், மத்தியம காவியம், சித்திர காவியம். அதம காவியத்துக்கு சித்திர காவியம்னு பேரு. சப்த சித்திரம் அர்த்த சித்திரம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல. சோ சப்தார்த்த பேதேன வியவஸ்திதம் ரெண்டு வகைப்பட்டதாக கூறப்படுகிறது. தத்ர அதுல கிஞ்சித் சப்த சித்திரம் அதப்பரம் வாச்சிய சித்திரம். சோ சிலது சப்த சித்திரமா இருக்கலாம். சப்த சித்திரம்ங்கிறது யமகம் அல்லது சக்கர நிபந்தனம், பத்மபந்தம், இந்த மாதிரி ஸ்லோகத்தை எழுதும் பொழுதே சக்கரம் போல அமையும் அந்த ஸ்லோகம். நடுவுல ஒரு எழுத்து இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்லோகம் ஏற்படும். அதுக்கு சப்த சித்திரம்னு பேரு. வாச்சிய சித்திரம்ங்கிறது வெறும் அலங்காரத்துக்கு மாத்திரம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. வியங்கியஸ்ய அர்த்தஸ்ய பிராதான்யே துவனி சங்கீத காவிய பிரகாரம். சம்டைம்ஸ் அதுக்கு ஒரு ஒரு வியங்கியம் வரவே வராத அலங்காரத்துல ஏதாவது அத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாரு இப்போ. அந்த டிஸ்கஷன் இருக்கு. என்ன மாதிரி இப்போ வஸ்து துவனி இருக்கு, அலங்கார துவனி இருக்கு, ரசத்வனி இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல வியங்கமே இல்லாமல் எப்படி ஒரு ஸ்லோகம் இருக்க முடியுங்கிறத பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ண போறாரு அடுத்த பேராகிராஃப்ல. அதனால உங்களுக்கு வர்ற டவுட் அவருக்கும் வந்தது. அவருக்கு வந்த டவுட் எனக்கு வந்தது, அதை சொல்லுங்க. நல்ல ஸ்டூடெண்ட் தான் நானே. व्यङ्ग्यस्य अर्थस्य प्राधान्ये ध्वनि संगीत काव्य प्रकारः गुणभावे तु गुणीभूत व्यङ्ग्यता. சோ இந்த காரிக்கையை எக்ஸ்பிளைன் பண்றீங்க. व्यङ्ग्यமாக தெரியக்கூடிய அர்த்தம், அந்த அர்த்தத்திற்கு ஒரு பிரதானத்துவம் இருந்ததே எனில், if it gets importance, உங்களுக்கு व्यङ्ग्यार्थத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த காவிய பிரகாரத்துக்கு துவனி சங்கீத காவிய பிரகாரः, துவனிங்கிற பேர் கொண்ட ஒரு காவியமா சொல்றோம். அதே व्यङ्ग्यस्य अर्थस्य गुणीभावे गुणभावे அப்பிராதான்யமா இருந்ததே ஆனால் அதுக்கு குணீபூத व्यङ्ग्यता அப்படிங்கிறோம். ததஹ அன்யத் ரசபாவாதி தாத்பர்ய ரஹிதம். ததஹ அன்யத்ங்கிறச்சு துவனி குணீபூத व्यङ्ग्யம், இது ரெண்டுத்த காட்டிலும் அன்யத் மாறுபட்டதாக இன்னொன்னு இருக்கு. அது என்ன? ரச பாவாதி தாத்பர்ய ரஹிதம். ரசத்தை குறிச்சும் இல்ல, பாவத்தை குறிச்சும் இல்ல,
அப்படிப்பட்ட ஒரு ஒரு காவியம் இருக்கு. அது எப்படி? வெங்கியார்த்த விசேஷ பிரகாசன சக்தி சூன்யம் காவியம். ஒரு வெங்கியார்த்த விசேஷம், வெங்கியார்த்தமான ஒரு விஷயத்தை பிரகாசனம் தெரிவிப்பதற்கு ஒரு சக்தியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காவியமானது கேவல வாச்சியவாச்சக வைச்சித்ரிய மாத்திர ஆசிரியேன உபனிபத்தம் ஆலேக்கிய பிரக்யம் எத் ஆபாசத்தே தது சித்திரம். வெறும்ன உங்களுக்கு வாச்சிய வைச்சித்ரியம் அப்படின்னா அர்த்தத்தினுடைய ஒரு வைச்சித்ரியம், ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அவ்வளவுதான். வாச்சக வைச்சித்ரியம், யமகம் முதலிய விஷயங்கள் இதெல்லாமும் வெறுமன மாத்திர ஆசிரியேன, அத மாத்திரம் இது ஆசிரியிச்சு இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய ஆலேக்கிய பிரக்யம். ஆலேக்கிய பிரக்யம்ங்கிறச்சு ஒரு பெயிண்டிங் மாதிரி. பெயிண்டிங் என்ன பண்றோம்? உங்களுக்கு வெறுமன மேலோட்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பெயிண்ட் பண்ண முடியுமே தவிர இட் கேனாட் ஹேவ் அ சோல் தேர். அது அலைவா இருக்க முடியாதே. அது எப்படி ஒரு பெயிண்டிங், ஒரு ஸ்டிக் ஃபிகர் வரையறோம் வச்சுக்கோங்க, ஒரு அவுட்லைன் போடுற மாதிரி இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு பெருசு. ஆனா அதுல கூட ஒரு சோல் கொடுக்கக்கூடிய பெயிண்டர்ஸ் எல்லாம் இருக்கா உங்களுக்கு. ஆனா ஆலேக்கியம், a painting cannot be reality. A painting cannot be a person. The person will have more soul than the painting, definitely. அதனால இது வெறும் ஒரு சித்திரம், ஒரு படம் தானே தவிர உண்மையான ஒரு பொருள், ஒரு வஸ்து மாதிரி இருக்க முடியாது. அதனால ஆலேக்கிய பிரக்யம், பிரக்யம்னா சமானம், ஒரு படத்துக்கு சமானமாக எது பாசிக்கின்றதோ, எந்த ஒரு காவியம் பாசிக்கின்றதோ அதுக்கு சித்திர காவியம்னு பேரு. அதனால்தான் சித்திரம், படம் அப்படிங்கிறோம். ந தத்து முக்கியம் காவியம், அது முக்கியமான ஒரு காவியமா அதை சொல்ல முடியாது. காவிய அனுகாரஹி அசௌ, காவியம்ங்கிற பேர்ல ஒரு இமிடேஷன், அவ்வளவுதான். பாக்குறதுக்கு அப்படியே வைரத்தோட மாதிரி இருக்கும், ஆனா வெள்ளி இருக்கும், இல்லைன்னா ஒரு ஜிர்கான போட்டு வச்சிருப்பா, அமெரிக்கன் டைமண்ட்ங்கிறா, அத்தனை வேலை இருக்காது. ஆனா வைரம்ங்கிறது வைரம் தான், அது வேற, அது டிஃபரெண்டா இருக்கும், அதனுடைய ஒரு பொலிவு டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இங்க காவிய அனுகார, இட் இஸ் ஒன்லி an imitation jewelry. தத்ர கிஞ்சித் சப்த சித்திரம் யதா துஷ்கர யமகாதி, ரொம்ப டிஃபிகல்ட்டா யமகாலங்காரங்கள்லாம் போட்டு உங்களுக்கு சில ஸ்லோகங்கள்லாம் பண்றா. யமகாதிங்கிறதுனாலேயே உங்களுக்கு யமகம்ங்கிறது இஸ் அ டைப் ஆஃப் சப்தாலங்காரம். அதே உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இந்த சக்கரபந்த, பத்மபந்தா, அந்த மாதிரி சில இதெல்லாமும் இருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு காவியம் வருதுன்னா அதுல ரொம்ப ஒண்ணும் இது வராதே, அந்த அர்த்தம் இது எல்லாம் எமக்கம் பார்த்து நல்லா இருக்கும். ஆமா, ஆனா அதுக்கு ஒரு ஓகே, அதுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் இருக்கும். இட் டசன்ட் ஹேவ் எனி எக்ஸ்ட்ரா, ஒண்ணுமே இருக்காது இல்லையா. ஆமா ஆமா. அண்ட் அதுல சக்கரபந்தம், பத்மபந்தம்லாம் எப்படின்னா உங்களுக்கு ஒரு சக்கரம் மாதிரி அது அமைப்பே இருக்கும். ஸ்லோகத்தை அப்படியே எழுதியிருப்பா உங்களுக்கு. அதாவது ஜஸ்ட் ஒரு இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும். பார்த்தேன்னா இப்படி ஒரு வரைஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதுல இந்த சா அப்படின்னு இருக்கு, இங்க மான் இருக்கு இல்லையா. சோ இந்த மால இருந்து ஆரம்பிச்ச மாராரி அப்படின்னு இப்படி ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு இப்படி இந்த மாதிரி நீங்க இந்த வேர்டு காமனா இருக்கும் உங்களுக்கு, இந்த லெட்டர் காமனா இருக்கும். அதே இதை வச்சுட்டு படிச்சோம்னா ஒரு பாதம் இங்க இருந்து முதல் பாதம்னு சொல்றா பாருங்க, 1 2 3 4 5 6 7 8ன்னு போட்டிருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்தை இப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் இப்படி சைடுல வேற படிக்கலாம். அந்த மாதிரி அது ஸ்லோகமா மாறிடும். இப்படி அமையும். இது எதில் இருக்கு? காவியாலங்கார சூத்திரவர்த்தியில இருக்கு இந்த ஸ்லோகம். இந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு. உங்களுக்கு இதுல போடுறா, அதாவது பிரதாபருத்ரியத்துல இருக்கும், சாகித்ய தர்ப்பணத்துல இருக்கலாம். அந்த சப்தாலங்கார செக்ஷன் நம்ம படிக்கல, சப்தாலங்கார செக்ஷன்லயும் அந்த படத்தை பார்க்கல நம்ம.
அதனால உங்களுக்கு வந்து அது இருக்காது, அது பார்க்கல. இந்த மாதிரி இதே பத்மபந்தம்னு ஒண்ணு இருக்கு, லோட்டஸ் மாதிரி ஒரு வரைஞ்சு இருக்கும், அதெல்லாமும் இருக்கும் உங்களுக்கு. சக்கரபந்தம் சக்கரபந்தகான்னு கீழே வந்து உங்களுக்கு ஸ்லோகமும் போட்டிருக்கு பாருங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க படிக்கணும். இது பார்த்தேன்னா இது வந்து நாகபந்தகான்னு பேரு. ஓ புரிஞ்சுது, நாகபந்தகா அப்படின்னு. அடுத்தது பார்த்தேன்னா there is one more, பத்மபந்தகான்னு ஒண்ணு உண்டு. இது பத்மபந்தகான்னு கீழே ஸ்லோகமும் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பத்மத்தினுடைய ஒரு ஃபார்மேஷன்ல அந்த ஸ்லோகமும் இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சப்தாலங்காரத்தை பேஸ் பண்ணி வர்றது சித்திரகாவியம்னு பேரு. சோ படம் வரைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஸ்லோகமே உங்களுக்கு. பட் இதுல எல்லாம் சித்திரத்தில் தானே எழுதியிருக்கா. ஆமா, காவியம் எழுதியிருக்கா, பட் எழுதினது சித்திரத்தில் தானே எழுதியிருக்கா. ஆமா, பட் இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ஒன்னும் பெரிய ஒரு வியங்கியம், ஒரு துவனி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இல்லை இல்லை இல்லை. இட்ஸ் a very difficult இது டு கிரியேட். ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் கிரியேட் பண்றதுங்கிறது டஃப் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எந்த விதத்துல அதை ரசிக்க, அது திருப்பி திருப்பி அதை பார்த்து பார்த்து ரசிக்க முடியாதே. நம்ம துவனி இருந்ததுன்னா, ஒரு அழகு இருந்ததுன்னா, அது இன்ட்யூட்டிவா வரக்கூடிய நாலேஜ்ல உங்களுக்கு வந்து துவனி தான் உங்களுக்கு வசதியா இருக்கும். அது இல்லைன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு அந்த போயட் தன்னுடைய ஸ்காலர்ஷிப்பை காமிக்கிறதுக்கும் தன்னுடைய வித்வத்தை காமிக்கிறதுக்கும் ஒரு ஏரியாவா ஆறுது, அவ்வளவுதான் இல்லையா? இங்க வந்து ஆமா, சோ காவிய அனுகாரஹ ஹி அசௌ தத்ர கிஞ்சித் சப்த சித்திரம் யதா துஷ்கர யமகாதி. சோ சப்த சித்திரம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு யமகம் முதலிய விஷயங்கள். வாச்சிய சித்திரம் ததா சப்த சித்திராத்து அந்யத், சப்த சித்திரத்தை காட்டிலும் வேறுபட்டது வாச்சிய சித்திரம்ங்கிறது. ஏன்னா வாச்சியாங்கிறதே அர்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அது என்ன? வியங்கியார்த்த சம்ஸ்பர்ஷ ரஹிதம், துளி கூட வியங்கியார்த்தமே இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு வாச்சியத்திலேயே வந்துடுறது. பிராதான்யேன வாக்கியார்த்தத்தையா, வாக்கியத்தினுடைய அர்த்தம் அங்க உங்களுக்கு பிரதானமா இருக்கிறதுனால ஸ்திதம் ரசாதி தாத்பரிய ரஹிதம் உத்பிரேக்ஷாதி. சோ உத்பிரேக்ஷா முதலிய அலங்காரங்கள் இருக்கு, உபமா அலங்காரம் இருக்கு, உத்பிரேக்ஷா அலங்காரம் இருக்கு. இதுல எல்லாம் வந்து வியங்கியார்த்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத வெறும் வாச்சியார்த்தத்திலேயே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரசமே ரசத்தை குறிச்சே இல்லாமல் இருக்கக்கூடியது. சரியா? சோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த அந்த ரெண்டு காரிக்கை. நம்ம முந்தின பேஜ்ல பார்த்த இந்த ரெண்டு காரிக்கையினுடைய எக்ஸ்பிளனேஷன். இப்போ அடுத்த பேராகிராஃப் டிஸ்கஷனுக்கு போறார். அத கிமிதம் சித்திரம் நாம. இப்போ இந்த சித்திரம்ங்கிறது என்னது அப்படின்னா, எத்தனை பிரதீயமானார்த்த சம்ஸ்பர்ஷா, பிரதீயமானம் நமக்கு சஜஸ்டட் மீனிங் அப்படிங்கிறது துளி கூட இல்லாமல் இருக்கு. சம்ஸ்பர்ஷகான அதை தொடக்கூட இல்லை அப்படிங்கிற இடத்துலதான் உங்களுக்கு வந்து சித்திரம்ங்கிறோம். இப்போ பிரதீயமானஹ ஹி அர்த்தஹ திரிபேதஹ பிராக் பிரதர்ஷிதஹ. பிரதீயமான அர்த்தம்ங்கிறது மூன்று வகைப்படுறது. வஸ்து, அலங்காரம், ரசம்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். தத்ர யத்ர வஸ்து அலங்காராந்தரம் வா வியங்கியம் நாஸ்தி சநாம சித்திரஸ்ய கல்பிதாம் விஷயः, யத்ர தூ ரசாதீனாம் அவிஷயத்துவம் ச காவிய பிரகாரஹ ந சம்பவத்யேவ. இப்போ கேள்வி என்னன்னா, உங்களுக்கு பூர்வபக்ஷி, எங்க உங்களுக்கு வஸ்து இல்லையோ, அலங்காராந்தரம் வேற ஒரு அலங்காரம் தெரியலையோ, இப்ப உபமால இருந்து வத்திரேக துவனி தெரியலாம் சில சமயம், அந்த மாதிரி அலங்கார துவனியும் எங்க இல்லையோ, எத்திர வியங்கியம் நாஸ்தி சநாம சித்திரஸ்ய கல்பியதாம் விஷயா, அந்த இடங்கள்ல வேணா நம்ம வந்து சித்திரகாவியம்னு சொல்லிக்கலாம். ஆனால் ரசாதீனாம் அவிஷயத்துவம் ந சம்பவத்யேவ. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அங்கி ரசமாக இருக்கக்கூடியதுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருந்துதானே தீருங்கிறார். வாட்சியார்த்தம் அது மாத்திரம் இல்ல, இப்போ விபாவமா இருக்கலாமோ இல்லையோ, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து ஒரு சரௌண்டிங்க டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கலாம், உத்தீபன விபாவமா அமையலாமோ இல்லையோ.
அது வந்து ரசத்தை குறிச்சுதானே அது டெஃபினட்டா வரும். அந்த மாதிரி ரசத்தை குறிக்காம இருக்கக்கூடிய ஸ்லோகம் வர முடியாதே. சோ ரசத்வனி இந்த ஸ்லோகத்துல ரசத்வனி இல்லாட்டா கூட பின்னாடி வரக்கூடிய சகுந்தலா துஷ்யந்தனுக்கு அந்த சிருங்காரத்துக்கு இது வந்து எய்டா இருக்கலாம் இல்லையோ, டேக்கிங் இட் ஆஸ் அ ஹோல் அப்படின்னு கேக்குறார். யஸ்மாத் அவஸ்து சம்ஸ்பர்ஷிதா காவ்யஸ்ய ந உபபத்யதே. ஏனென்றால் அவஸ்து சம்ஸ்பர்ஷிதான பதார்த்தத்தை தெரிவிக்கிறது, ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கதானே தெரிவிக்கிறது. நீங்க சொன்னோ இல்லையோ, வாச்சியார்த்தத்தை தெரிவிக்கிறதானே தெரிவிக்கிறது. ஏதோ ஒரு அர்த்தம் நமக்கு போதிக்கிறதோ இல்லையோ அந்த ஸ்லோகம். அது இல்லாமலே இருக்க முடியாதே. புருஷோ ஹஸ்தி கௌஹு அப்படின்னுட்டு டிக்ஷனரியில இருக்கிற வேர்ட்ஸ் இல்லையே காவியம். டெஃபினட்டா ஏதோ ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கதானே தெரிவிக்கிறது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறார். வஸ்துச்ச சர்வமேவ ஜெகத்கதம் அவசியம் கஸ்யசித் ரசஸ்ய பாவஸ்ய வா அங்கத்துவம் பிரதிபத்தியதே அந்ததா விபாவத்வேன. எந்த வஸ்து வேணாலும் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல அது வந்து ஒரு ரசத்துக்கு விபாவமாதானே ஆகும். ஒரு பென்சில் எடுத்துக்கிறோம், ஒரு பேனாவை எடுத்துக்கிறோம். இந்த பேனா வந்து எப்படி ரசத்துக்கு குறிச்சு இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த பேனாவை டிஸ்கிரைப் பண்ற விதத்துல இந்த பேனாவை இப்ப நான் வந்து என் தோழியே இந்த பேனாதான், நான் ஒரு லவ் லெட்டர் எழுதுறதுக்கு இந்த பேனாதான் எனக்கு தோழின்னு நான் சொல்லலாமே. இல்ல ஒரு ரௌத்ர ரசத்துக்கு எடுத்துக்கிறோம், தூத்தின்னு சொல்லிக்கலாம். அல்லது ரௌத்ர ரசத்துக்கு இதுதான் என்னோட அம்புன்னு சொல்லலாம். பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வோர்டுங்கிறா. I can reveal so many things out of this pen. So every object in the world, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே பர்பஸ்லெஸ்ங்கிறதே கிடையாது உங்களுக்கு. அதனால வஸ்து சர்வமேவ எல்லா வஸ்துவுமே ஜெகத்கதம் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியது அவசியம் கஸ்யசித் ரசஸ்ய பாவஸ்ய வா அங்கத்துவம் பிரதிபத்தியதே. ஏதோ ஒரு ரசத்துக்கோ பாவத்துக்கோ அங்கமாக ஆகும் தன்மையை அடைய முடியும். எப்படி? அந்ததா விபாவத்வேன, அத விபாவமாக கொண்டு போய் கோர்க்க முடியுமா இல்லையா? பண்ணலாமோ இல்லையோ? சித்தவிருத்தி விசேஷாகி ரசாதய. அதாவது பூர்வபக்ஷி சொல்ற விதத்துல நமக்கு வந்து அவன் தான் ரைட்டுன்னு தோணணும், அப்படிதான் ஆர்கியூ பண்ணணும் இல்லையா? இது இன்னமும் நம்ம பூர்வபக்ஷியில தான் இருந்துட்டு இருக்கோம். சித்தவிருத்தி விசேஷாகி ரசாதய நச்ச ததஸ்தி வஸ்து கிஞ்சித் யத் ந சித்தவிருத்தி விசேஷம் உபஜனயதி தத் அனுத்பாதனே வா கவி விஷயதா ஏவ தஸ்ய ந ஸ்யாத் கவி விஷயஸ்ச சித்திரதயா கஷ்டித் நிரூப்யதே. இது எப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், இதை வந்து வேர்ட் பை வேர்டு இதை புரிஞ்சுக்கிறது. அதாவது என்ன சொல்ல வராருங்கிறத சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் நம்ம இப்ப வந்து மனசுல ரெகக்னைஸ் பண்றோம்னா அது வந்து சித்தவிருத்தி விசேஷமா மாறுறது. இந்த மனசு என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம கண்ணு ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறதுன்னா, ஒரு பேனாவையே எடுத்துக்கோங்க, இந்த பேனா ஆகாரமாக என்னுடைய மனசு அதை முழுமையாக புரிஞ்சு அதுல சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகி அது என் மனசுல ஒரு சித்தவிருத்தியா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் எனக்கு என் மனசுல ஒரு சித்தவிருத்தியா தான் இருக்கும். இப்ப ரசம்ங்கிறது என்ன? அதுவும் ஒரு சித்தவிருத்தி விசேஷம் தானே. சித்தவிருத்தி விசேஷாகி ரசாதய. வஸ்து கிஞ்சித் ந சித்தவிருத்தி விசேஷம் உபஜனயதி இதி ந ததஸ்தி. இருக்க முடியாதே, ஒரு சித்தவிருத்தியை கிரியேட் பண்ணவே முடியாது இந்த ஆப்ஜெக்ட்னால அப்படின்னு நம்மளால எதையாவது சொல்ல முடியுமோ? முடியாது. தது அனுத்பாதானே, அந்த மாதிரி ஏற்படவில்லையே எனில் நம்ம வேணா சொல்லலாம் கவி விஷயத்தா ஏவ தஸ்ய ந ஸ்யாத். அப்போ கவியினுடைய விஷயமா ஏற்பட முடியாது. அப்போ சித்திரத்தையா கஷ்டித் நிரூபியதே. அப்ப வேணா சித்திர காவியம்னு சொல்லலாம். இல்லைன்னா நீங்க சித்திர காவியம்ங்கிற ஒரு கேட்டகரியை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து சாகித்ய தர்ப்பணத்துல வந்து நீங்க பார்த்தேன்னா உத்தம காவியம் மத்தியம காவியம் மாத்திரம்தான் சொல்லுவார். அவர் சித்திர காவியம் ஒத்துக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல ஏதோ ஒரு காவியத்துல போடும் பொழுது இது வந்து எனக்கு விபாவமாகவோ அனுபவமாகவோ ஆயிடுறது. ஆகையினால இது எதையுமே நான் வந்து சித்திர காவியம்னு சொல்ல முடியாதுன்னு விடுறார், ஒத்துன்றார். அதனால அடுத்தது இப்ப இதுக்கு பதில் இங்க சித்தாந்தி சொல்றார். ஆமா, அத்ர உச்சியதே
ந தாத்ருக் காவிய பிரகாரோ அஸ்தி எத்திர ரசாதீனாம் அப்ரதீதிஹி. சத்தியம். முதல்ல ஒத்துண்டுடுற பூர்வபக்ஷி சொல்ற விஷயத்த வந்து எஸ் யூ ஆர் ரைட், கொஸ்டின் இஸ் ரைட்ங்கிறத சொல்லிடணும் முதல்ல. வாஸ்தவம்னா உடனே குளிர்ந்து போயிடும். அது என்னன்னா ஒண்ணும் இல்ல, அப்பதான் வந்து தி அதர் பர்சன் வில் பி ரிசெப்டிவ்னு அர்த்தம். நீ நீ தப்பு அப்படின்னா உடனே வந்து நம்ம சத்ரு மாதிரி ஆயிடுறோம். நீங்க சொல்றது ரைட்டு தான் நம்ம ஆரம்பிச்சோம்னாலே தே ஆர் ரிசெப்டிவ் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். உடனே இவாளும் வந்து காது கொடுத்து கேட்பா, நம்ம சொல்றத ஒத்துக்கிறா, அப்ப நம்மளும் அவ என்ன சொல்றான்னு கேட்போமே அப்படின்னு ஒண்ணு தோணும் இல்லையோ. அதனால முதல்ல ஆரம்பிக்கிறச்சேயே சித்தாந்தி எப்படி சத்தியம் ந தாத்ருக் காவிய பிரகாரஹ அஸ்தி எத்திர ரசாதீனாம் அப்ரதீதிஹி. எந்த இடத்துல ரசமே தெரியலங்கிற மாதிரி ஒரு காவியம் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்துல ரசம் கனெக்ஷன் இருக்கதான் இருக்கு, ரைட், ஒத்துக்கிறேன். கிந்து இப்ப நான் என் வழிக்கு வரேன். என்ன? யதா ரசபாவாதி விவக்ஷா சூன்யா கவிஹி. இங்க கவினிஷ்டமான ரசபாவத்தை சொல்றேன். கவி மனசுல ரசத்தை வச்சுக்காத, அவருக்கு வந்து he can be led by just இந்த மாதிரி சித்திர காவியங்கள், சக்கரபந்தம், பத்மபந்தம், நாகபந்தம், இது ரதபந்தம் அப்படின்னுட்டு வெறும்ன வந்து ஒரு ஒரு கவி can be led by it. ரசாதி விவக்ஷா சூன்யா கவிஹி. கவி மனசுல ரசமோ பாவமோ இல்லையே எனில் அப்பொழுது என்ன ஆறுது? சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம் வா உபனிபத்னாதி. எப்பொழுது ஒரு கவி மனசுல ரசத்தையும் பாவத்தையும் வச்சுக்காம வெறும் சப்தாலங்காரத்தையும் அர்த்தாலங்காரத்தையும் போடுறாருன்னா ததா அப்பொழுது தத் விவக்ஷா அபேக்ஷையா ரசாதி சூன்யதா அர்த்தஸ்ய பரிகல்பியதே. அப்போ அவருடைய பேச்சுல ரசம் இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுடுறது. இப்ப காளிதாசன் வந்து குமார சம்பவத்துல அந்த அந்த வர்றச்சே முதல்ல ஒரு 10-15 ஸ்லோகங்கள் வர்ணிப்பர். காமன் வந்து அந்த காட்டுக்கு வரச்சே ஹிமாலய பர்வதத்துக்கு எங்க சிவன் தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ, பார்வதி அவருக்கு வந்து உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா, அந்த இடத்துல காமன் உள்ள நுழையறான். முதல்ல ஒரு 25-30 ஸ்லோகங்கள் வந்து வெறும் காட்டினுடைய வர்ணனை. அது வந்து ஸ்டேஜ் செட்டிங். ஏன்னா கவிக்கு வந்து மனசுல என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மன்மதன் வந்து அந்த ஸ்டேஜ வந்து செட் பண்ணணும், மனசை மாத்தணும். விலங்குகள் முதற்கொண்டு மனசு மாறும் பொழுது அதை பார்த்து அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் மனசு மாறணும் அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட செட் பண்றார். அப்போ கவி மனசுல அந்த ரசம் இருக்கு. அதனால அவர் வந்து அலங்கார பூர்வகமாக சொன்னா கூட அது பின்னாடி வரக்கூடிய சிருங்காரத்துக்கு அது வந்து இண்டிகேட்டரி ஃபேக்டரா அமையிறது. நமக்கு மனசுல இல்லையே எனில், அந்த மாதிரி ஒரு ரசம் மனசுல இல்லைன்னா வெறும் டிஸ்கிரிப்ஷனா இருக்கும். ஆக்சுவலி பார்த்தோம்னா சிசுபாலவதத்துல ரைவதக பர்வதம்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வருது. கிருஷ்ணன் வந்து துவாரகையில இருந்து கிளம்பி ஹஸ்தினாபுரத்துக்கு ராஜசூய யாகத்துக்கு போறார். போறச்சே வெறும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கிறச்சு. ஒரு சிருங்காரம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பயம் டிஸ்கிரிப்ஷன், எதுவுமே பின்னாடி வர்ற அங்கீரசத்துக்கு கான்ட்ரிபியூட்டரியா இருக்கிற மாதிரியே தோணாது. அதனால பல பேர் அதை வந்து கொஞ்சம் மட்டமா சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்து அந்த இடங்கள்ல எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் சித்திர காவியமா இருக்கு அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்படுறது இருக்கு. அது ஒவ்வொருத்தரோட சகிருதையின பொறுத்து இருக்கு. சோ இங்க என்ன ஆகுது? ததா தத் விவக்ஷா அபேக்ஷையா ரசாதிசூன்யதா அர்த்தஸ்ய பரிகல்பியதே. தத் விவக்ஷாங்கிறச்சே கவியனுடைய விவக்ஷா. கவிக்கு மனசுல ரசம் விவக்ஷா இல்லை. கவிக்கு விவக்ஷா என்ன? அலங்காரத்தை தான் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு. இப்ப சந்திராலோகம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, குவலயானந்தம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அந்த இடத்துல ரசாதி தாத்பரியமே கிடையாது. அந்த இடத்துல எல்லாமே அலங்காரத்தினுடைய லட்சணம், அலங்காரத்தினுடைய லட்சிய ஸ்லோகம், அவ்வளவுதான். அங்க போய் நம்ம ரசத்தை நோண்டின்னு இருக்க முடியாது. அதெல்லாம் சித்திரகாவியம் தான் உங்களுக்கு. அத காவியம்னு சொல்ல முடியாது, அது அனாலிசிஸ். அதனாலதான் அது அனாலிசிஸ் டெக்ஸ்ட்னு தனியா சொல்லிடுறோம். ரைட்டா? விவக்ஷா உபாரூடா ஏவ காவ்யே சப்தானாம் அர்த்தா. விவக்ஷாங்கிறது கவி என்ன வக்தும் இச்சா இருக்கோ கவிக்கு, கவி வந்து ரசத்தை சொல்லணும்னு ஆசைப்படலன்னா அது அந்த காவியத்துல வரப்போறது இல்லை.
அதனால விவக்ஷைய பொறுத்துதான் உங்களுக்கு காவியத்துல இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்ல முடியும். வாச்சிய சாமர்த்திய வசேனச்ச கவி விவக்ஷா விரஹே அபி ததாவிதே விஷயே ரசாதி பிரதீதிஹி பவந்தி பரிதுர்பலா பவதி இதி அனேனாபி பிரகாரேண நீரசத்துவம் பரிகல்பிய சித்திர விஷயः வியவஸ்தாப்யதே. இது இன்னொரு ஒரு ஆங்கிள் ஒண்ணு சொல்றாரு. என்ன ஆங்கிள்னா, வாச்சிய சாமர்த்திய வசேன, இப்போ ஒரு கவிக்கு விவக்ஷா அந்த மாதிரி இருக்காது. கவி எந்த ஐடியாவை வச்சுட்டு எழுதியிருக்காருங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது அன்லெஸ் த கவி ஹிம்செல்ஃப் ரைட்ஸ் வியாக்கியானம். இன்னொருத்தர் எழுதுறான்னா அந்த கவியினுடைய ஒரு மனசுல இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஊகிக்கிறோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு விவக்ஷா விரஹே அபி, கவிக்கு அந்த மாதிரி ஒரு விவக்ஷா இல்லாமலும் இருக்கலாம். ஆனா வாச்சிய அர்த்தத்தினுடைய ஒரு சாமர்த்தியத்தினால ரச பிரதீதிஹி பவந்தி, ரசம் இருக்கலாம், ஏற்படலாம். ஆனா அது ரொம்ப வீக்கா இருக்கும், அவ்வளவு ஒரு பிரமாதமான ரசமா இருக்காது. அதை புடிச்சு கொண்டு இழுத்து ஜோடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரசம். அது துர்பலமாக இருந்த பொழுதிலும் அனேனாபி பிரகாரேன நீரசத்துவம், ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச்சா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீரசத்துவம் பரிகல்பிய சித்திர விஷயா வியவஸ்தாபியதே. சோ கவி விவக்ஷா இல்லாட்டா கூட அந்த இடத்துல எப்படியோ நான் கொண்டு ஜோடிக்கிறேன் ரசத்தை அப்படின்னு சொல்லி பண்ணா கூட அந்த இடத்துல ரசத்தினுடைய ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு பரிதுர்பலம் ரொம்ப ஒரு கம்மியா இருக்கிறதுனால அந்த இடத்துல ரசமே இல்லைன்னு சொல்லி அது சித்திர காவியமா சொல்லிடுறோம். ரெண்டு ஆங்கிளையும் சொல்லிடுறாரு. ஒண்ணு கவி விவக்ஷா அந்த இடத்துல இருக்கணும், கவி விவக்ஷா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதை ஒத்துதான் இருக்கு இந்த காவியத்தோட இதே. ஆமா. சோ ததிதம் உக்தம் ரசபாவாதி விஷய விவக்ஷா விரஹே சதி ரசபாவ விஷயம் இது அலங்கார நிபந்தோ யஹ சஹ சித்திர விஷயः மதः ரசாதிஷு விவக்ஷா து ஸ்யாத் தாத்பர்யவதி யதா ததா நாஸ்தியேவ தத் காவ்யம் த்வனேஹ யத்ர ந கோச்சரः. ரசபாவ விஷய விவக்ஷா விரஹே சதி, ரசம் பாவம் இவைகளை குறித்து ஒரு விவக்ஷா இல்லாமல் இருந்ததுனால் விவக்ஷா விரஹே சதி அலங்கார நிபந்தகா யஹா, வெறும் அலங்காரத்துல மாத்திரம் ஒரு போக்கஸ் இருந்ததுன்னா அனுப்பிராசம் உபமா சமாசோக்தி கூட இன்னும் அழகா இருக்கும். சமாசோக்தியில கூட ஒரு வியங்கியமா நாயக நாயக பாவம் இருக்கும், அது கூட இன்னும் பெட்டர் லெவல் ஆஃப் அலங்காரம். வெறும் சாதாரண உபமா உத்பிரேக்ஷா அலங்காரமா இருந்ததுன்னா அது சித்திர காவியம் தான். சஹா சித்திர விஷயா மதஹ. ரசாதிஷு விவக்ஷா து ஸ்யாத் தாத்பர்யவதி யதா, யதா எப்பொழுது ரசாதிஷு ரச விஷயகமாக ஒரு விவக்ஷா அதுல தாத்பர்யவதி அப்படின்னா அதனுடைய ஒரு பிராதான்யத்தை பிடிச்சுட்டு இருந்ததே எனில், ஆனால் துவனியே எத்திர ந கோச்சரஹா, துவனி எங்க தெரியலையோ தத்புனஹ தத் காவியம் நாஸ்தி ஏவ, அது காவியமே இல்ல. ரசத்தினுடைய விவக்ஷா இருக்கலாம், ஆனா துவனியே அங்க தெரியல எனக்கு. ஐ எம் நாட் ஏபிள் டு கனெக்ட். கவி ஜோடிச்சு ட்ரை பண்ணி சொல்லுவாரா இருக்கும் அவரோட வியாக்கியானத்திலேயே, ஆனா எனக்கு என்னமோ கன்வின்சிங்கா இல்லங்கறச்சே அது காவியமே இல்லன்னுலாம். திஸ் இஸ் அதனால இட் இஸ் பேஸ்ட் ஆன் சஹிருதயம். அதுதான் அங்க. ஆமா, கரெக்ட். சரியா?